தந்த தந்தைக்கும், உருவம் தந்த தாய்க்கும், அறிவு தந்த ஆசானுக்கும், என்னை காக்கும் கடவுளுக்கும், நான் சுவைக்கும் முத்தமிழமுதே தமிழே, உனக்கும் எனது முத்தான முக்கோடி வணக்கங்கள். நீதான் அறக்கட்டளை நடத்தும் அண்ணன்கள் காட்டும் வழி அப்படிங்கிற இணைய வழியில் நடத்துகிற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதல்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது எங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு நீதான் அமைப்பின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக, இதோட சேர்த்து 3வது ஆண்டு, 3 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கோம். அதில் 2 ஆண்டு ஒரே நாள் நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒரு ஆன்லைனில் நடத்திட்டு விட்டாச்சு. இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக 7 நாள் 7 பேர் 7 தலைப்பில் தினம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதியிலேருந்து இப்போ 7ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இன்றைக்கி 6ஆம் தேதி 6வது நபராக நான் பேசுகிறேன். எனக்கு முன்னாடி உங்களுடைய 5 அண்ணன்கள் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ, அதை பற்றின ஒரு தகவல்களும் இந்த இணையதளத்தில் யூடியூப் மூலமாக அந்த எங்களுடைய சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்து, இன்னும் நாளைக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு, என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத டைரெக்டாக நான் சொல்லிடுறேன். என்னுடைய பெயர் செல்வகுமார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை சேர்ந்தவன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற துறையில் பொறியியல் பயின்ற அந்த பொறியியல் மாணவனாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் ஹெச்ஆர் ட்ரைனர் அண்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு என்னுடைய ஃபீல்டு மாறி இருக்குது. இது எப்படி மாறுனுச்சு, இதற்கு நடுவில் என்னென்ன டிரான்சிஷன்லாம் என்னுடைய லைஃப்பில் நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற சில விஷயங்களை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாழ்க்கை இப்படியான விஷயங்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி இந்த சொசைட்டியில் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மித் அப்படின்னு சொல்லுவோம். மித் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்னா கட்டுக்கதைகள். கதை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது என்ன கட்டுக்கதை அப்படின்னா, இப்போ ரொம்பவே நம்மளை மாதிரியான ஒரு யங்ஸ்டர்ஸை பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படித்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஸ்டேட். சரி, ஓகே, அதை தான் சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா அடுத்து இன்னொன்று சொல்லுவான். படித்தா வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த வேலை படித்த படிப்புக்கான வேலையாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2வது விஷயம் வரும். அது என்ன படித்த படிப்புக்கான வேலை அப்படின்னு எனக்கு தெரியலை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பெருசாக அதில் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் யுவர் விஷ், அதை நீங்கள் வச்சுக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படிங்கிறதுக்கும் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில வேலைகள் இருக்குது, இந்த படிப்பு படித்தாதான் இந்த வேலை பார்க்க முடியும், இந்த படிப்பு முடித்தாதான் இந்த வேலை பார்க்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், ஒரு ஹார்ட் சர்ஜன் படிச்சிருக்கணும், ஒரு நியூராலஜிஸ்ட் படிச்சிருக்கணும். அவங்க தான் அந்த துறைக்கு சார்ந்த அந்த வேலையை பார்க்க முடியும். பட் எல்லா வேலையும் அப்படியான வேலையா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ அதனால் அந்த படித்த படிப்புக்கான வேலை அப்படிங்கிற ஒரு இடத்த தாண்டி வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். நான் அதை தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன், கொஞ்சம் ஆழமாக. சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இல்லையா? பொதுவாக நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நம்மக்கிட்ட ஒன்று கேட்டிருப்பாங்க, அப்போ நம்ம ஒன்று சொல்லியிருப்போம். அடுத்து காலேஜ் படிக்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் ஆர்வமாக இருந்திருப்போம், அதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். பட் கடைசியாக நம்ம என்ன தான் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. இப்போ நிறைய பேருக்கு சின்ன வயசில் ஒன்று கேட்டிருப்பாங்க, படித்து பெரியாளை என்னப்பா ஆக போகிற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த வார்த்தையை கடக்காமல் யாருமே நம்ம வெளில வந்திருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அங்கே இருந்து நம்மளுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பட் அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஸ்டார்ட்டை நம்ம எப்படி பிடிச்சி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு செர்டைன் டைமில் பேஷனாக மாறும். அந்த பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய கெரியராக சூஸ் பண்ணிக்கணும். தட்ஸ் மீன் நம்மளுடைய ப்ரொஃபஷனாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல போகிற என்னுடைய தலைப்பு இதுதான். டைரெக்டாக இப்போ தான் நான் தலைப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரேன். பேஷன் இன்டு ப்ரொஃபஷன். உங்களுடைய பேஷனை நீங்கள் எப்போ ப்ரொஃபஷனாக மாற்றுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கெரியரை நீங்கள் அமைச்சிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல வரேன். உங்கள்கிட்ட இப்போ சொன்ன மாதிரி தான் ஷேர் பண்ண மாதிரி
என்னுடைய லைஃப்பில் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில், அதாவது ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜில் எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரியான டைம் இருக்கு இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட கேட்பாங்க, படித்து முடிச்சு பெரிய ஆளாகி என்னப்பா ஆக போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அப்படி எங்கள் வீட்டில் கேட்கும்போதோ ஆர் எங்கள் ஸ்கூலில் கேட்கும்போதோ நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய வெளியிலேருந்து என்னென்ன தோணுச்சோ, நம்ம காதில் விழுந்த விஷயங்கள் அப்படின்னு கேட்டதை வச்சு நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன் அந்த டயத்தில். அது என்ன டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா, அப்போது இருக்கக்கூடிய விஷயத்தில் அப்போ நாங்கள் அந்த எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசில் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒன்று டாக்டர், இன்ஜினியர், டாக்டர், இன்ஜினியர்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு விஷயம் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் நான் சொல்லிட்டு இருந்திருக்கிறேன். எங்கள் ஸ்கூல்லையும் அப்படி தான் என்னைய ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள பேசுவாங்க. எங்கள் வீட்லேயுமே வந்து டாக்டர் அப்படிங்கிற டாக்டர் ஆக போகிறான் போயிடுச்சு, வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஊசி போட போகிறேன் அப்படின்லாம் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. தென் ஒரு சர்டன் பீரியடில் செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஐ திங்க் தேர்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் டாக்டர் வேஷம் போட்டாச்சு. அந்த டாக்டர் வேஷம் போட்டு எனக்கு ஒரிஜினல் கோட்டு தான் வேணும், ஒரிஜினல் ஸ்டெதஸ்கோப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட நான் அடம் பிடிச்சி அதை வரை எனக்கு வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணி அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியாச்சு. அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொஞ்சம் நாள் அந்த ட்ராவலில் போணுச்சு. அந்த டாக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என் மைண்டில் எங்கே போணுச்சுனே தெரில. அதுக்கப்புறம் நான் டாக்டர் அப்படிங்கிற வார்த்தையை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போயிட்டு அடுத்து எல்கேஜி டு 5th வரைக்கும் ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் படித்தேன். தென் அந்த 5th அப்புறம் 6th நான் வேறு ஒரு ஸ்கூல் மாறணும். அப்படி அந்த ஸ்கூல் ட்ரான்சாக்ஷன் அந்த மாறுற டைம் வந்து எப்படின்னா, அந்த அட்மிஷன் போடுவாங்க இல்லையா? அப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அது என்ன, நாங்கள் அட்டென்ட் பண்ண ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் புக், ஒரு தமிழ் புக் 2 புக்கையும் கையில் கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிற வரைக்கும் ஒரு பேராகிராஃப் இதை படிப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் படித்து காமிக்கணும். அவங்க ஸ்டாப்னு சொல்கிற வரைக்கும் நாங்கள் படிக்கணும் கடகடன். ஸோ அப்படி படிக்கும்போது நமக்கு இங்கிலீஷ், தமிழ் 2 விஷயமே வந்து நல்லா தெரியும், நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கடகடன்னு படிக்கவும் நமக்கு கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து ஸ்கூல்லையும் அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. சேர்ந்தாச்சு ஸ்கூலில். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அப்போ ஸ்கூலில் சேர்க்கும் போதே இங்கிலீஷ் நல்லா படிக்கிறான், இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து வந்திருக்க பையன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில இதெல்லாம் சலுகைகள்லாம் அப்படி இப்படின்னு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா அவங்க சொல்கிற விஷயங்கள்லையே நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளும் அதை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு 3-4 மாதத்துலேயே 6th ஸ்டாண்டர்ட் ஆரம்பித்து 3-4 மாதத்துலேயே எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. எங்கள் சார் ஒருத்தர் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ அதாவது கிளாஸ் முடித்ததுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் பேரை சின்ன ஸ்கூல், எங்களுடைய சின்ன ஸ்கூல் ஒன்று இருக்குது, அங்கே உட்கார வச்சு ஏதோ ஒரு 10 பேர் உட்காந்துருக்குறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு அண்ணன்ட்ட போய் கேட்டால், துளிர் அப்படிங்கிற அமைப்பு தம்பி இது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, நாங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் சாருக்கிட்டே கேட்டு பேசினதுக்கப்புறம் அப்போ ஒன்று சொன்னார். அதாவது துளிர்னு அப்போ ஒரு வார இதழ் ஒன்று வந்துச்சு. அந்த புக்கு என்ன அப்படின்னா வெறும் அப்போ நாங்கள் வாங்கும்போது 6 ரூபா அந்த புக்கோடைய விலை. ஒரு 20-25 பக்கம் இருக்கும் அந்த புக்கில். ஸோ 20-25 பக்கம் புத்தகம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அறிவியல் சார்ந்த விஷயங்கள், புதறிவு சார்ந்த விஷயங்கள், இப்படி நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதை உட்காந்து படிப்பாங்களாம். படிச்சுட்டு எல்லாருக்குள்ளேயும் கொஸ்டின்ஸ் கேட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு அமைப்பு மாதிரி நடத்திக்கிருந்தாங்க. அதை இதில் நாங்கள் சேரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதும், சேரலாம் தாராளமா அப்படின்னு சொல்லி எங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. சரி ஓகே, நம்ம இது போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் எங்கள் கிளாஸ்லேருந்து ஒரு 7-8 பேர் போய் சேர்ந்தோம். சேர்ந்து நாங்கள் போய் படிக்க ஆரம்பித்தப்ப எங்கள் ஊரில் வந்து இந்த சின்ன காம்படிஷன் ஒன்று எப்பயுமே நடக்கும். கேபி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆண்டு விழா மாதிரி ஒன்று நடத்துவாங்க. கேபிஎஸ்எஸ்சின்னு ஒரு அமைப்பின் சார்பாக கேபி கொண்டாட்டம்னு சொல்லி ஒரு பெரிய ஆண்டு விழா மாதிரி நடத்துவாங்க. அனைத்து பள்ளிகளுக்குமான ஆண்டு விழா. ஸோ அப்படி நடத்தும்போது அந்த நிகழ்ச்சிக்கு போய் பொதறிவு, அதாவது வினாடி வினா இருக்கு இல்லையா, அந்த வினாடி வினா காம்படிஷனில் போய் ஜாயின் பண்ணோம். அந்த வினாடி வினா காம்படிஷனில் ஜாயின் பண்ணி அங்கேயும் போயிட்டு வின் பண்ணியாச்சு. அடுத்த வருஷம் 7th அப்பையும் போயிட்டு வின் பண்ணிட்டோம். இதுக்கு நடுவில் என்னென்னா நாங்கள் அந்த தொடர்ந்து அதை படிச்சுக்கிருந்தோம். அப்போ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் புதறிவு வினாடி வினா நிகழ்ச்சி நடக்குதோ ஒரு 4-5 இடத்துல போயிட்டு போன இடத்துலலாம் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ எடுத்து நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்துருக்கோம். இப்படி ஜெயிச்சுட்டு வந்த டைம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு அந்த தாட் எப்படி ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, புதறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படித்து வினாடி வினாக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா இப்படியான நபர்கள் தான் வந்து ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சார் எங்கள்கிட்ட பேசும்போது எங்களுக்கு அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொஞ்சம் நல்லா தீவிரமாக பிடிக்க ஆரம்பிக்குது.
அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிடிச்சி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, அந்த 6th ஸ்டாண்டர்டோடைய கொஞ்ச நாள்லேயே ஒரு 2-3 வினாடி வினா போயிட்டு வந்ததுக்கப்புறமே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம ஐஏஎஸ் ஆக போகிறோம், கலெக்டர் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ்னு எழுத ஆரம்பிச்சாச்சு எல்லா இடத்துலையுமே. ஸோ அப்படி ஒரு 4-5 நோட்டில் எழுதியிருக்கிறது கூட என்கிட்ட இன்னுமுமே ஒரு சில நோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னென்னா ஐஏஎஸ்னு எழுத ஆரம்பிச்சு அப்படியே மைண்ட் செட் ஆகிடுச்சு. நம்ம வந்து படித்து முடிச்சதும் ஐஏஎஸ் ஆகணும், ஹிஸ்ட்ரி படித்தோம், பொதறிவு படித்தோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படித்தோம்னா நம்ம நிச்சயமாக ஐஏஎஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு சில விஷயங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு படிக்க ஆரம்பித்த டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, எங்களுடைய அந்த பொதறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே டேர்ன்ஸ் எங்கே போகுது அப்படின்னா, அந்த சயின்ஸை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. ஸோ இது தெரிஞ்சோ தெரியாமலோ அது எங்களுக்கு பிடிச்சோ எப்படியோ என்னென்னா நாங்கள் சயின்ஸை நோக்கி அப்படியே நகர ஆரம்பிக்கிறோம். அது எங்களுக்கே நல்லா தெரிஞ்சு அப்படி சயின்ஸை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருந்த டயத்தில் தான் நாங்கள் ஒரு 7th to 8th அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இங்கே குடியரசுத் தலைவராக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வரார். ஸோ அவர் வந்து அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கும்போது ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அப்துல் கலாம் அப்படின்னா ஒரு பெரிய கிரேஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு பயங்கர கிரேஸ். நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்துல் கலாமுடைய ஃபோட்டோ எங்களுடைய கிளாஸில் மாட்டி வச்சுருப்போம், நோட்டில் எடுத்து ஒட்டி வச்சுருக்கிறோம், ஸ்டிக்கர் வாங்குறது முதற்கொண்டு அப்துல் கலாமோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி வாங்குவோம். ஸோ அப்படி வாங்கி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, எங்களின் முன்னோடி இவர் தான் அப்படிங்கிற ரேஞ்சில் அவருக்கு ஒரு அவரை ஒரு மென்டார் அப்படிங்கிற இடத்துல அவரை எடுத்துக்கிட்டு எங்களின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நோட்டில் அவருடைய ஃபோட்டோ ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் எழுதியிருக்கிறது என்னமே அவருடைய எங்களின் முன்னோடி அப்படின்னு சொல்லி. அப்போ சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ இவர் குடியரசுத் தலைவர் ஆனதுக்கப்புறம் அவரை பற்றி நிறையா படிக்க ஆரம்பிக்கிறோம். அவரை பற்றி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தெரியுது ஸோ இவர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு. அப்போ சயின்டிஸ்ட்னா என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த அறிவை வச்சு பார்க்கும்போது அப்போ சயின்டிஸ்ட் அப்படின்னா ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணுங்க புதுசாக அப்படின்னு சொல்லி தோணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டு திரும்ப அப்படியே பேக் சின்ன வயசுக்கு திரும்ப ஓடுது. அப்போ தான் நம்ம தான் பெரிய சயின்டிஸ்ட் ஆச்சே அப்படின்னு. என்னடா சயின்டிஸ்ட்டுங்கிற புசுக்குன்னு அப்படின்னா, இல்லைடா நம்ம தான் வீட்டில் வாங்கி கொடுத்த அந்த பொம்மை காரு, ஏதாச்சும் ஒரு சில விளையாட்டு பொருள் இதெல்லாம் எடுத்து உள்ளே இருக்கிற மோட்டரை கழட்டுவோம், அதில் இருக்கிற லைட்டை கழட்டுவோம், அதுக்கு ஒரு சுவிட்சை வச்சு நம்ம ஆன் பண்ணுவோம், ஸோ மோட்டரை ஓட விடுவோம். இப்படிலாம் சின்ன சின்ன வேலைகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அப்படி. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து அதில் ரொம்ப ஆர்வம் அதிகம். வீட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, வாட்சு இப்படி என்னெல்லாம் வந்து கிடைக்குதோ, என்னெல்லாம் நம்ம கையில் சிக்குதோ அது எல்லாத்தையுமே உடச்சி உள்ளே என்ன இருக்குதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்வமான நபர் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அப்படி உடச்சி பார்த்து இப்படிலாம் நம்ம பண்ண முடியுது, அப்போ ஏன் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாது, நம்மளும் இதை தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த சயின்ஸுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி அப்படியே அடுத்தடுத்து சயின்டிஸ்ட்டை பற்றி நியூட்டன் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத படிக்க ஆரம்பிக்கிறோம், ஐன்ஸ்டீன் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி ஒவ்வொரு பொருட்களையும் பற்றி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்படி படித்து போயிட்டு இருக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஒரு அறிவியல் இயக்கம் அது. அந்த அமைப்பு வந்து வருஷம் வருஷம் ஒரு ப்ரோக்ராம் நடத்தும். அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு ஆய்வு கட்டுரை எடுத்து ஏதாச்சும் ஒரு தலைப்பை எடுத்து ஒரு ஆய்வு கட்டுரை எடுக்கணும். அந்த ஆய்வு கட்டுரையை கொண்டாந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணணும். அது எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அறந்தாங்கி அளவில், அடுத்து அறந்தாங்கி கல்வி மாவட்ட அளவில், அதுக்கடுத்து வந்து புதுக்கோட்டை மாவட்ட அளவில், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் நடக்கும், அடுத்து வந்து தேசிய அளவில். இதுதான் வந்து அதனுடைய அடிப்படை. இந்த பேஸில் தான் வரணும். ஸோ அறந்தாங்கி அளவில் நடக்கும்போது அப்படியே எப்படியோ போனோம், போயிட்டு ஒரு 4 பேர் போய் பேசினோம், 5 பேர் டீமுக்கு. ஸோ நாங்கள் அதில் ஒரு நாள் அந்த ஒருத்தர் அன்னைக்கு லீவு, 4 பேர் போனோம், போயிட்டு பேசினோம். இந்த டாபிக் தான் எடுக்க போகிறோம், கரண்ட்டை பற்றி பேசணும், எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் ப்ளஸ் அதை எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் அதை சரி பண்ணுறது இப்படிங்கிறது தான் இதோடைய ப்ராப்பர் யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் நாங்கள் கான்செப்டாக எடுத்திருந்தோம். எடுத்து போய் ப்ரெசென்ட் பண்ணோம். அறந்தாங்கி அளவில் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு பெருசாக காம்படிஷன்லாம் இல்லை, நாங்கள் போனதும் ஜெயிச்சிட்டோம். அடுத்து அறந்தாங்கி கல்வி மாவட்ட அளவில் நடந்துச்சு. அந்த அறந்தாங்கி கல்வி மாவட்ட அளவில் நடக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் வச்சு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதில் நாங்கள் காம்படிட் பண்ணி 3 டீம் தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ 3ல் ஒன்றா நாங்கள் செலக்ட் ஆகி இங்கேருந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயாச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போனால் அங்கே தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. உள்ளே போனால்
100க்கு மேலே ஒரு டீம் உட்காந்துருக்காங்க உள்ள. என்னடா இவ்வளோ டீம் வந்திருக்காங்க, எங்கேருந்துடா வந்தாங்க அப்படின்னா எல்லாருமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஸ்கூல்ஸு. நாங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, சின்ன சின்ன ஸ்கூல்ஸு இவங்க தான் வருவாங்க அப்படின்னு பார்த்தா புதுக்கோட்டையில் போய் பார்த்ததே எங்களுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அங்கே ஒரு நிறையா ஸ்கூல்ஸ், பெரிய பெரிய ஸ்கூல்ஸ், மெட்ரிகுலேஷன்ஸ். அப்போலாம் எங்களுக்கு புதுக்கோட்டை அப்படிங்கிறதே அன்றைக்கெலாம் வந்து ஒரு பெரிய டூர் போயிட்டு வர மாதிரி. நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது, வீட்டிலேருந்து கிளம்பும்போது, ஸ்கூல்லேருந்து எங்களை கூட்டிகிட்டு போகும்போது நாங்கள் அவ்வளோ ஜாலியாக கிளம்பி போகிறோம். ஸோ பரவாயில்ல அப்படின்னு ஜாலியாக போனால் அங்கே போனதும் அப்செட் ஆகிடுச்சு. எப்படியும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்திருக்கிறவங்க ஃபுல்லாக எப்படி வந்திருக்கிறாங்கன்னா லேப்டாப் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இது சரிப்பட்டு வராது. இன்னும் இந்த பக்கம் பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய பெரிய பசங்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தா ஈவன் பாலிடெக்னிக் ரேஞ்சில் உள்ளவங்க. ஏன்னா 12th வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது போல். ஸோ 12th வரைக்கும் எலிஜிபிள் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாலிடெக்னிக்கும் அலோவ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே சரிப்பட்டு வராது. ஏன்னா நாங்கள் கொண்டு போயிருக்காங்க கிழிஞ்ச சாட் பேப்பர். ஸோ இதை வச்சு நம்ம எங்கிட்டா ஜெயிக்க போகிறோம். டீ கொடுப்பாங்க, குடிக்கிறோம், வடை கொடுப்பாங்க, சாப்பிட்றோம், போய் பேசுகிறோம், கிளம்பி வந்துடுறோம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் தான் உள்ளே உட்காந்துருக்கோம். அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் அங்கே உள்ளே ப்ரெசென்ட் பண்ணும்போது என்னென்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ ஜட்ஜு கேட்ட ஒரு கேள்விக்கு நான் வந்து விளக்கம் கொடுத்துக்கிற நேரத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், எங்கள் டீமில் இருக்கிற என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவருக்கு டக்குன்னு ஒரு பல்பு கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆனால் அந்த வார்த்தை வந்து உண்மையான வார்த்தை. பட் அதை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு பியூராக தெரியும். கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். இதில் நீ வேறு இப்படி பேசிட்டுனா எப்படா ஜெயிக்கிறது, வாங்க போவோம் அப்படின்னு கிளம்பிக்கிற நேரத்தில் தான் கடைசியாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 5 டீம் செலக்ட் ஆகிறோம். அந்த 5 டீமில் நாங்களும் ஒருத்தவங்க. ஆனால் ஆக்சுவலாக ஜெயிச்சதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா அந்த போல்டாக அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக நாங்கள் அடுத்து ஜெயிச்சுட்டு ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு அடுத்து நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் எங்கே அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அப்படிங்கிற ஒரு ஊரில் நூருல் இஸ்லாம்னு ஒரு காலேஜ். ஸோ அந்த காலேஜை போய் பார்த்ததும் படித்தா இப்படியான காலேஜில் தாண்டா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் எங்களுக்கு அப்படி ஒரு காலேஜ் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அந்த கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் ஸ்கூல்ஸில் நடந்துச்சு. எங்களுக்கு திரும்ப எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. பட் ஸ்கூலில் வந்து யார் கூட்டிகிட்டு போகிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன தடங்கள்லாம் வந்துச்சு. தென் அதையெல்லாம் தாண்டி போயே தீரணும் அப்படிங்கிற முடிவில் மட்டும் இருந்தோம். அதே மாதிரி போயிட்டு அங்கேயும் ஒரு 3 நாள் நல்ல ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட், நல்லா ஒரு ஜாலியாக எப்படி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற டைம் எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு மீதி நேரங்கள்லாம் மற்ற இடத்துங்கள்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்ததும் இவ்வளோ பேரை பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்லடா இது உண்மையிலேயே ஒர்த்து தான் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு போய்க்கிருந்தோம். அங்கே போயிட்டும் அதே மாதிரியே ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் நேஷனல் லெவல் காம்படிஷனில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் அங்கே ஜெயிச்சதன் காரணமாக யங் சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒரு அவார்டு கிடச்சிருச்சு. அந்த அவார்டு கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சயின்டிஸ்டாக உண்மையிலேயே அப்படின்னு ஒரு ஆசை வந்து 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சு அப்படியே கொஞ்சம் ட்ராவல் ஆகி நாங்கள் வந்துட்டுருக்கோம். அப்போ 9th போக போகிறோம். 8th முடிச்சு 9th எங்கள் ஸ்கூல்லையே. ஆனால் 8th வரைக்கும் வந்து கவர்மெண்ட் எய்டட், 9th வந்து ப்ரைவேட். எங்கள் ஸ்கூலில் 9th 10th ப்ரைவேட். ஸோ 9th போகும்போது எங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் சுற்றிக்கி இருந்தது, இது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தது அதெல்லாம் வேறு. 9th 10th இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு படிக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு தான் எங்களை உள்ளே கொண்டு போகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி ஊட்டி இருந்தது அத்தனையும் அப்படியே கொஞ்சம் கட் ஆகுது. படிப்பு தான் இனி முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மளை உள்ளே உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னதும் போகிறோம். அப்போ படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக நம்ம அதை மட்டும் பெருசாக படித்து கிழிச்சிட்டோமான்னா இல்லை, படித்தோம் ஆவரேஜாக. அப்போ வரைக்கும் என்ன படித்தோமோ அதே ரேஞ்சில் தான் படிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. 9th 10th என்னென்னா பெருசாக வேறு எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் ஸ்கூல்ஸில் சின்ன சின்ன ஏதாச்சும் ஒன்று அங்கங்கே மட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு அப்படியே நார்மலான ஒரு லைஃப்பை 9th 10th ரிசல்ட் வந்துச்சு. 10th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்போ முடிவு பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாலிடெக்னிக் படிக்கக்கூடாது, 11th 12th தான் படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். 11th 12th தான் படிக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கான ரீசன் அப்போ என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தெரில. பட் 11th 12th தான் படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ 11th 12th படித்தாச்சு. 11th 12th படித்தா என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அடுத்து தான் ஒரு தாட் கிராஸ் ஆச்சு. நம்ம எப்படியும் 12th முடித்ததுக்கப்புறம் சயின்ஸ் நமக்கு பிடிக்கும். ஸோ 12th முடித்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் போக போகிறோம் அப்படிங்கிறத வந்து 10thலேயே ஃபிக்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ இன்ஜினியரிங் படிக்க போகிறோம் அப்படின்னா தென் நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பயாலஜிங்கிற ஒரு ஏரியாவே நம்ம டச் பண்ண போகிறது கிடையாது.
அப்போ இந்த 2 வருஷம் தான் நமக்கான ஸ்பேஸ். இந்த 2 வருஷத்தில் நம்ம பயாலஜி படிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி பயோமேக்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயோமேக்ஸ் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு குரூப்பு. ஸோ பயோமேக்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயோமேக்ஸ் எடுத்து படித்தாச்சு. ஸோ அந்த பயோமேக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது அந்த 11th 12th என்ன அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் நான் ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு பீரியட் 11th 12th. ஏன் அப்படின்னா ஸ்கூலில் அந்த ஃபிசிக்ஸ் கிளாஸ், ஏன்னா ஃபிசிக்ஸ் பிடிக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் கிளாஸ் தவிர வேறு எந்த கிளாஸ்லையுமே கிளாஸில் இருந்ததில்லை. ஒன்று கிரவுண்டு, இல்லாட்டி அப்படியே வெளியில் சுற்றிட்டு அப்படி ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு 11th 12th. ஸோ அந்த 11th 12th ஃபிசிக்ஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் நல்லா குறையவே இல்லை. அது சப்ஜெக்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் இல்லைனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஃபிசிக்ஸ் புக்ஸை எடுத்து மட்டும் அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். படித்து அப்படியே மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பரவாயில்ல, அது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிசிக்ஸ் மேலே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதை அப்படியே டைவெர்ட் பண்ணுது இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள. ஸோ இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு இன்ஜினியரிங்கில் என்ன இன்ஜினியரிங் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தாட். அந்த இன்ஜினியரிங்கில் என்ன இன்ஜினியரிங் எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கும்போது தான் திரும்ப எனக்கு வந்து அந்த பேக்கில் இருக்கக்கூடிய விஷயம், அதாவது சின்ன வயசில் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரீவோக் பண்ணுறோம். அப்படி அந்த ரீவோக் பண்ணும்போது தான் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டு, இந்த மெஷினரிஸு இப்படின்னு நமக்கு மைண்டு போனதுனால எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுதான் நம்மளுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு முடிவு பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான் படிப்பேன், இன்ஜினியரிங் தான் படிப்பேன், அதுவும் இந்த காலேஜில் தான் படிப்பேன் அப்படின்னு ஒரு சில காலேஜஸ்லாம் முடிவு பண்ணி, கோயம்புத்தூரில் ஒரு சில காலேஜெலாம் முடிவு பண்ணி வச்சு ரெடியாக இருக்கும்போது கவுன்சிலிங் வரப்போகிற டயத்தில் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சொன்னது, தென் இப்படியான ஒரு சிக்கல்கள்லாம் நமக்கு வந்ததுக்கு காரணமாக வேறு வழி இல்லை, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காலேஜில் தான் நீ படிக்கணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து புதுக்கோட்டையில் எந்த காலேஜ், எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. புதுக்கோட்டையில் நான் போய் கோயம்புத்தூரில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்லி வச்சு, பட் அது நடக்கலை. ஏதோ இந்த காலேஜ் தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு இருக்கு போல் அப்படின்ட்டு நான் ஒரு காலேஜ் முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, சூஸ் பண்ணியாச்சு. ஈவன் அந்த காலேஜுக்கு போகும்போது நாளே ஏகப்பட்ட தடங்கள். ஃபஸ்ட்டு நாள் காலேஜ் பஸ்ஸை விட்டுட்டு அடுத்து பஸ்ஸுக்கு போனால் பஸ்ஸு எந்த பஸ்ஸில் ஏறணும் எப்படிங்கிறது தெரியல. தென் அதுக்கப்புறம் ஒரு டவுன் பஸ்ஸில் போய் லேட்டாக போய் இல்லை கேட் வாசலில் கேட்லேயே நிற்க வச்சு திருப்பி வெளியில் போயிட்டு கேன்டீனுக்கு அங்கே வாசலில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போயிட்டு சீனியர்ஸோட உட்காந்துருந்துட்டு இன்ட்ரோல் பீரியடில் போய் கேட்டு அப்பையும் விடாமல் திரும்ப லஞ்சில் தான் காலேஜுக்குள்ளே என்ட்ரானேன். ஸோ இந்த மாதிரி நாள் போகும்போதே ஏற்கனவே பிடிக்காமல் போகிறேன், இதில் நாள் இப்படியான ஒரு தடங்களோட வேறு போகும்போது எனக்கு உண்மையிலேயே அந்த காலேஜில் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் உள்ளே என்ட்ராகிறேன். பட் அது போக போக என்ன ஆகுதுன்னா எனக்கு அங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு அங்கே கிடைச்ச ஒரு சர்க்கம்டன்ஸு, எனக்கு அங்கே சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்க ஆரம்பித்ததும் அந்த காலேஜ் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் காலேஜில் வழக்கம் போல் நம்ம அப்படியே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எப்பயுமே இருப்போம் இல்லையா. காலேஜ் போயாச்சு, ஸ்கூல் வரைக்கும் இருந்துட்டு அடுத்து காலேஜ் போகவுமே ஒரு சந்தோஷம். ஸோ அந்த காலேஜ் லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லையா, செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோல் வந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் எனக்கும் ஒரு சில விஷயங்களில் கண்ட்ரோல் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி, ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் காலேஜ் சார்ந்த ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை நடத்துகிற, அதாவது எம்ஓசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹோஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஹோஸ்டிங் எனக்கு தான் வரும். ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கட்டும், ஒரு ரிப்பப்ளிக் டேவாக இருக்கட்டும், ஒரு டீச்சர்ஸ் டே ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இப்படியான ப்ரோக்ராம்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த ஹோஸ்ட்டு எனக்கு கொடுப்பாங்க. நீ பண்ணி கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிடி சார் சொல்லுவார், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி அனுப்பிச்சி வைப்பாங்க, கூப்பிட்றாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாம் போய் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம தான் போய் மைக்கில் நின்று எடுத்து இவங்க வருவாங்க சொல்லுவாங்க இல்லையா, நிகழ்ச்சி தொகுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிகழ்ச்சி தொகுப்பு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த நிகழ்ச்சி தொகுப்பு பண்ண ஆரம்பித்து அப்படியே போய்க்கிருந்த டைம் தான் அடுத்து இது சின்ன வயசுலேயே ஸ்கூல்லையே பட்டிமன்றங்கள், பேச்சு போட்டி இதெல்லாம் பேசியிருந்ததுனால காலேஜ்லேயும் அந்த ஒரு விஷயத்தை அப்படியே லைட்டாக தொடர ஆரம்பிக்கிறோம். அப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு ஒன்று வரும் இல்லையா, என்னன்னே தெரியாமல் ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த ஒரு புள்ளி. எங்கள் சார் ஒருத்தர் நான் தேர்ட் இயர் முடித்து அந்த ஃபைனல் இயர் போகிற டயத்தில் எங்கள் காலேஜை விட்டு வெளியில் போகிறார். ஸோ எங்கள் காலேஜை விட்டு அவர் வெளியில் போகும்போது உள்ளே வந்து எல்லாட்டையும் பாய் சொல்லிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளே வந்து பாய் சொல்லிட்டு போகும்போது வெளியில் போனவர் திரும்ப வேகமாக உள்ளே வந்து செல்வகுமார் உங்கள் பேர் ஹெச்ஓடி மேம்கிட்ட கொடுத்துருக்கேன், போயிட்டு சைன் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அப்படின்னு போயிட்டார். எதுக்கு பேர் கொடுத்தாரு, எதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாருன்னு எதுவுமே தெரியாது. பட் அங்கே போனதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி சார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாங்க சார் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேடம் சொல்லிட்டு அதை எடுத்துப்பார், ஏதோ ரோட்ராக்டுக்கு ஒன்று பிரசிடென்ட்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு. ரோட்ராக்டுக்கு பிரசிடென்ட் அப்படின்னா அந்த ரோட்ராக்ட் அப்படிங்கிற எங்கள் காலேஜில் ஒரு ஃபோரம்.
அந்த ஃபோரமுக்கு பிரசிடெண்ட்டாக என்னைய சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அப்படின்னா என்னன்னு எனக்கு உண்மையிலேயே அந்த டயத்தில் தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம பிரசிடெண்ட் அப்படின்னு ஆகிட்டோம்னா நிச்சயமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் அதை பற்றி நெட்டில் தேடி ஒரு சில நபர்கள்ட்ட கேட்டு அப்படி பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பிரசிடென்ட்ஷிப் எடுத்து அந்த ஒரு வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்து காலேஜில் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸு ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்தி அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு வெளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுக்கோட்டை அப்படின்னு ஒரு அமைப்பு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பேஸ் கிளப், அந்த கிளப்போடைய கான்டாக்ட் கிடச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அண்ணன்கள் அவங்களுடைய கிளப் மீட்டிங் அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எங்களை இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் போவோம். ஸோ நாங்கள் அப்படி போகும்போது அவங்க கூட ஒரு கான்டாக்ட் நல்லா ஒரு ரேப்பை பில்ட் ஆகி அவங்க கூட நாங்கள் நல்லா பழக ஆரம்பிக்கிறோம். அவங்க கூட நாங்கள் பழகி அப்படி போய்கிருந்த ஒரு செகண்ட் டயத்தில் தான் எனக்கு ஒரு நபரை நான் பார்க்குறேன் அந்த இடத்துல. ஸோ அவர் யார் அப்படின்னா அந்த ரோட்டரி கிளப் புதுக்கோட்டை அப்படிங்கிற அந்த கிளப்போட சாப்டர் பிரசிடென்ட், அதாவது அந்த கிளப்பை ஆரம்பித்த பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தரை பார்க்குறோம். ஸோ அவரை பார்த்ததுமே ஒரு சின்ன ஒரு பிரமிப்பு, ஏன்னா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர். ஸோ அவர் தான் இந்த நீதான் அமைப்பினுடைய ஃபவுண்டரும் கூட, திரு கவி முருகபாரதி. ஸோ அவரை பார்த்ததும் பரவாயில்லடா நல்லா பேசுகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய இந்த நம்ம யாராச்சும் டிவிலலாம் பேசுகிறத பார்த்ததும் அப்படியே பிரமிச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவரை பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்து போய்க்கிருந்தா இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் அவர் ஈஸியாக நம்மகிட்ட வந்து பழகுறாரு. அந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் புதுக்கோட்டை நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் நான் போயிட்டு ஹோஸ்ட் பண்ணுறேன். அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடியவங்க நீ நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணுன்னு சொல்லும்போது நான் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ என்கிட்ட வந்துட்டு தம்பி இதெல்லாம் நல்லா பேசுகிறீங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்தந்த விஷயங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்துட்டு போகிறாரு. ஏன்னா நம்ம பெருசாக பிரமிப்பாக பார்த்துக்கிற ஒரு நபர் நமக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கும்போது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அப்போ சொன்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக லைட்டாக அப்படி மாற்றி ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது அவர் கூட ஒரு கான்டாக்ட் வந்து நல்லா கிடைக்குது. எது ஒன்றுனாலும் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பர்சனல் கான்டாக்ட் கிடைக்குது. ஸோ அந்த கான்டாக்டை கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே போயிட்டு பேச ஆரம்பித்து அவர் கூட ஒரு பழக ஆரம்பித்து அவர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன அட்வைஸஸை வச்சு நம்ம லைட்டாக பெருசாலாம் கேட்கல, பட் சின்ன சின்ன விஷயங்களை வைத்து நம்ம அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் குரூப் பண்ணி வந்தோம். அப்போ தான் சொன்னார், ஸோ பேசக்கூடிய ஒரு விஷயம் நல்லா பேசுகிறீங்க, பட் இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள், எந்த இடத்துல பேசணும், எப்படி பேசணும், எது பேசணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதை டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வரேன். அந்த டயத்தில் இப்படிலாம் நல்லா போயிட்டு இருக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிற நேரத்தில் தான் எனக்கு வேலை, அடுத்து நான் சென்னை போயாச்சு. ஸோ சென்னையில் ஒரு 1 இயர் 1.5 இயர் நான் சென்னையில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் திரும்ப புதுக்கோட்டையே நம்மளை வான அழைச்சிருச்சு. ஸோ திரும்ப புதுக்கோட்டைக்கே வந்தாச்சு. புதுக்கோட்டையில் வந்து திரும்ப இருக்கும்போது தான் திரும்ப இதை நான் ரீகெயின் பண்ணுறேன். பரவாயில்ல, அந்த 1 இயர் 1.5 இயர் என்னன்னா எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போ மட்டும் ஊருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு பேசிட்டு அப்படியே இருந்தது. ஆனால் அந்த பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அது நம்மளால் பண்ணவும் முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருந்துச்சு. சரி, ஓகே, பட் இருந்தாலும் வேலை அப்படின்னா ஒரு சம்பளம் வேலை அப்படின்னு இருக்கணுங்கிறதுக்காக அப்படி போனோம். அடுத்து திரும்ப இங்கே வந்ததுக்கு பிறகு இல்லைடா இதான் நமக்கான கரெக்டான பாத் அப்படின்னு எப்போ முடிவானுச்சு அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பு தரான். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பு கொடுத்தவர் யாருன்னா திரும்பவும் திரு கவி முருகபாரதி தான். அந்த வாய்ப்பை கொடுத்ததும் நான் சரி ஓகே இதை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு எல்லாமே என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை 100% கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அங்கே கொடுத்தா எனக்கு பெரிய வரவேற்பு கிடைக்குது. நல்லா பேசுகிறீங்க, தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்குது, நல்ல ஃப்ளோ இருக்குது, நல்ல வாய்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு எனக்கு ஏகப்பட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ பரவாயில்லையடா நமக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, என்கிட்ட இவ்வளோ எபிலிட்டி இருக்கா அப்படின்னு எனக்கே என் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த தாட் கிரியேட் ஆன அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு அப்படின்னா விடக்கூடாது, நம்ம ஏதோ ஒன்று கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பிடிவாதம் அப்படின்னு நம்ம மைண்டில் ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி போயிட்டு ஒரு சில நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து போக போக பேசுகிறோம். ஏதோ நம்ம பேசுகிறத 4 பேர் கேட்குறாங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபீட்பேக் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி பேசுகிறது நல்லா இருந்துச்சு, இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, நம்மக்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம பேசுகிறத ஒரு 4 பேர் கேட்குறாங்க, 4 பேர் கேட்க வைக்கிற அளவுக்கு நம்மளால் பேச முடியுது. இப்படின்னு 2 விஷயமே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துச்சு.
அப்போ நம்ம பேசுகிறத ஒரு 4 பேர் கேட்குறாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாகவோ அந்த நேரத்தில் அவங்கள வந்து ஜாலியாக வச்சுருக்கிறதுக்காகவோ அந்த நேரத்தை வந்து ஃபில் பண்ணுறதுக்காகவோ இருக்கக்கூடாது. நம்மளுடைய வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பயன்படணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குள்ளே க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த க்ரியேட் ஆகியிருந்த அந்த நேரத்திலேயே இதே தாட்டு இதே அட்வைஸு எனக்கு என்னுடைய மென்டார்கிட்ட இருந்தும் கிடைக்குது. ஸோ ஸ்பீக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய ஸ்கில். எல்லாருனாலையும் எல்லா விஷயமும் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தீங்க, ட்ரைனர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொன்னதோடு இல்லாமல் ட்ரைனிங்க்கான வாய்ப்பையும் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ ட்ரைனிங்க்கான வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பையும் நிச்சயமாக போயிட்டு பயன்படுத்தி அதில் என்னென்னா ஒரு வார்த்தையை சொல்லியே வேறு அனுப்புகிறாரு. அங்கே யாரெல்லாம் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் அங்கே வந்து ஒரு ஸ்டார் அப்படிங்கிற இடத்துல வருவாங்க அப்படின்னு சொல்லியே அனுப்பும்போது எனக்கு கூடுதல் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துகிட்டு அங்கே போய் ஒரு 2 நாள் ட்ரைனிங் எடுக்கிறேன். ஸோ அங்கேயும் நல்லா ஒரு சக்ஸஸ் கிடைக்கிது. ஸோ அதை தொடர்ந்து அப்போ நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இனி ட்ரைனர் தான், இனி நம்மளுடைய ஒர்க்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு மந்த்லி டெய்லி ஒர்க் போயிட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பார்க்குறோம், டெய்லி ஒர்க் பார்க்குறோம், ஒரு இவ்வளோ சேலரி வாங்குகிறோம் அப்படின்னு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் கூட எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. நான் வந்து ஏன்னா ட்ரைனர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என்றைக்கோ ஒரு நாள் தான் வேலை கிடைக்கும், 2 நாள் தான் வாய்ப்பு இருக்கும், 3 நாள் தான் இருக்கும், 30 நாளும்னா பிஸியாக இருக்க முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். பட் எங்கள் வீட்லேயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சப்போர்ட் பண்ண ஒரு காரணத்துக்காக எனக்கு அதில் நான் கொஞ்சம் விடாப்பிடியாக இருந்து இந்த ஃபீல்டை விட்டு நான் வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே மாதம் ஒரு 2-3 இடத்துல தான் ப்ரோக்ராம்ஸ் கிடைக்கும். அடுத்து ஒரு சில மாதங்கள் வந்து சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாத்தையுமே தாண்டி அந்த நேரத்தில் நம்ம சின்ன சின்ன வேலைகள், ஊரில் நம்ம இருந்த சின்ன சின்ன வேலைகள் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அதில் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு முடிவு பண்ணி அப்படியே கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சி போயிட்டு இருந்தோம். அப்படி கிடச்சி போயிட்டு இருக்கும்போது பரவாயில்ல, இது ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சுட்டு அடுத்து இதுக்காக கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போடணும், இதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், இதுக்கான எத்திக்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்கக்கூடிய அத்தனை நபர்கள்ட்டேருந்துமே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ கற்றுக்க ஆரம்பித்து இதுதான் நம்மளுடைய லைஃபு, இதுதான் நம்மளுக்கான ப்ரொஃபஷன் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு இந்த ஒரு தாட் கிரியேட் ஆனது. இங்கே வந்து எல்லாருமே இந்த ஒரு இடத்துல தான் நிச்சயமாக சொதப்புறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா லைஃப்பில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது காமன், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேருக்கு பேச்சுத்துறையில் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து டிராயிங்கில் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து பைக் ரேசிங், அந்த பைக் ஒர்க் பார்க்குறது, ரிப்பேர் பண்ணுறது, மொபைலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிஸ்டமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதாவது டிசைன் துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு அவங்கள்ட்ட எபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சில நபர்கள்ட்ட இந்த எபிலிட்டி குறையும். பேசணும்னு ஆசை இருக்கும், ஆனால் பேச முடியாது, பேச தெரியாது, இனிமேல் தான் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த எபிலிட்டி இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு சின்ன பேக்மார்க். ஒரு சில நபர்களுக்கு வந்து ஒரு சில துறை இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கான எபிலிட்டியும் இருக்கும். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிறது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் தரமாட்டாங்க, நீங்களாக தான் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சில மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு டக்குன்னு பிளைண்டாலாம் ஒரு சில விஷயங்களை டக்குன்னு நம்பிடாதீங்க. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணணும், அது எல்லாம் உண்மை தான். பட் அட்லீஸ்ட் ஒரு 1% ஒரு 2% இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு ஒரு நபர் நமக்கு அமையணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, இந்த நபர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் எனக்கு. ஸோ அப்படி ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக எனக்கு இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி நேற்று வந்து கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் பேக் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு 2 ப்ரோக்ராமோ 3 ப்ரோக்ராமோ போயிட்டோம் அப்படின்னாவே அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு இருந்த ஒரு இடத்துல இன்றைக்கி 30 நாளுமே எனக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவில் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கூடுதல் சந்தோஷம் என்ன அப்படின்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் சில பேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே என்னுடைய ப்ரொஃபஷன் மேலே நான் உண்மையாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கிடைக்குது. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளைண்டாக வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த இன்ட்ரெஸ்ட் தான் என்னுடைய பேஷன் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. பேஷன் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான எபிலிட்டி இருக்கணும், அந்த
எபிலிட்டியோட சேர்ந்து சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு கிடைக்கணும். ஸோ இது எப்போ கிடைக்குதோ, இது 3 எப்போ உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ, தட்ஸ் யுவர் பேஷன். அந்த பேஷனை நீங்கள் ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ சொசைட்டியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்பிட்டு நமக்கு வேலை கிடைக்காது அப்படி இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சு டைவர்ட் ஆயிடாமல், உங்களுடைய பேஷன் த்ரூவாக இருந்துச்சுன்னா, அந்த பேஷனுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, அந்த பேஷனுக்கு உங்களால் உழைப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய துறை எதுவாக இருந்தாலும் அந்த துறையில் சாதிக்கலாம். ஸோ படித்து முடிச்சுட்டு நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் சம்மந்தமான ஒரு வேலைக்கு போகணும், நான் ஒரு எம்பிஏ படிச்சிருக்கேன், எம்பிஏ சம்மந்தமான ஒரு வேலைக்கு போயிருக்கணும், நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரியான வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு என்ன இருக்குது, என்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, என் ஸ்கில்லை நான் எந்த இடத்துல மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த சொசைட்டியில் இன்னும் சொல்லப்போனால் முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளாக கிரியேட் பண்ணிக்கிற மாதிரியான சோர்ஸஸ்லாம் நிறையா இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிரியேட் ஆகி, அந்த ஃப்ரீலான்சர் ஜாப் பார்க்கக்கூடியவங்க இன்றைக்கி அவங்களுக்கான வாய்ப்புகளை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க, அவங்களுக்கான நேரத்தை, வேலை நேரத்தை அவங்களே நிர்ணயிச்சுக்கிறாங்க, அவங்க என்ன வேலை பார்க்கணுங்கிறத அவங்களே டிசைன் பண்ணிக்கிறாங்க. இப்படி நிறையா வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேஷன் அப்படிங்கிறத வெறும் பேஷன் நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் பண்ணுவேன், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ரெஸ்யூமேல போட்டுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் கூட நம்மளுடைய ப்ரொஃபஷனாக, நம்மளுடைய கெரியராக, ஈவன் நம்மளுடைய லைஃபாக கூட மாறலாம். ஸோ உங்களுடைய லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் உங்களுடைய லைஃப் கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ கெரியரை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக, படிப்பின் வாயிலாக போகணும் அப்படின்னாலும் அது தப்பு இல்லை, அதுக்காக இதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. படிப்பின் வாயிலாக நான் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் உங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். அட் சேம் டைம் என்கிட்ட இந்த ஒரு ஸ்கில் இருக்குது, என்கிட்ட இந்த ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை நான் எப்படி ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, அதுக்கான எபிலிட்டியை வளர்த்துக்கங்க, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுங்க. நிச்சயமாக அது உங்களுடைய பேஷன் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லிட்டு, நீதான் அறக்கட்டளையின் சார்பாக அண்ணன்கள் காட்டும் வழி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உதவிய இந்த அமைப்பினுடைய நிறுவனர் மற்றும் அமைப்பினுடைய அனைத்து உறுப்பினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. தம்பி தங்கைகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நீதான் அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.